ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் மேட் இன் கொரியா. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் விதங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோலப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனோட அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னா, ஒரு மெஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பார். எப்படியாச்சும் அந்த மெஸ்ஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், ஒரு ஹோட்டலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கனவோடு தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது. என்ன லட்சியம் அப்படின்னா, எப்படியாச்சும் சவுத் கொரியாவுக்கு போயிடணும், சவுத் கொரியாவுக்கு ஒரு நாளாச்சும் நம்ம போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் கேர்ளாகவே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த பாப்பு ட்ராமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் கொரியாவுக்கு போயிடணும், ஒரு கொரியன் கேர்ளாகவே மாறியிருப்பாங்க. ஸோ முழுக்க ட்ரீம்லேயே பார்த்திங்கன்னா கொரியாவில் இருக்கிற மாதிரி தான் அவங்க வாழ்க்கையே இருக்கும். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுமே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்க்கு இது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க கேங்கில் ஒருத்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹீரோயினை. ஸோ அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினுமே பார்த்திங்கன்னா ஒருத்தனை வந்து சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு லவர் இருப்பான். அந்த விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பாவுக்கு சுத்தமாக தெரியாது. மறைச்சு தான் பயந்து தான் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த லவ் மேட்ரு பார்த்திங்கன்னா வீட்டில் தெரிஞ்சிருது. அப்பா அம்மா சுத்தமாக ஒத்துக்கல, எதுக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம வீட்டை விட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுடைய சொந்த கிராமத்தில் தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்கு ஒரு 4 கொரியன்ஸ் வரா மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய லவர் கூட சேர்ந்து ஓடினாங்களா இல்லையா, அவங்க இந்த கொரியன்ஸ் ஏன் இங்கே வந்தாங்க, ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த மேட் இன் கொரியா அப்படிங்கிற இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பிரியங்கா அருள்மோகன் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டரை சும்மா ஆப்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த கிராமத்தையும் சரி, அந்த கொரியாவுக்கு போனதுக்கப்புறமும் சரி, தெரியாத ஊரில் ஏதோ ஒரு நமக்கு கொஞ்சம் பணம் இருக்குது. ஸோ கொஞ்சமாக ஒரு நாளாக பார்த்திங்கன்னா அந்த பணம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடப்பட்டப்புலையும் அந்த பயத்துலையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொண்ணை, அந்த மாதிரி ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்துன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஒரு இன்னசென்ஸான ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒரு ஃபீல் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு நடிப்பாக இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்க்கும்போது முழுக்க ஒரு ஃபீல் குட் எமோஷ்னல் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய 4-5 சவுத் கொரியன்ஸ் கூட நடிச்சிருக்காங்க. இந்த ஸ்குவிட் கேமில் நடித்த ஒரு பாட்டியுமே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்குவிட் கேம் அந்த இதெல்லாம் அந்த வெப் சீரிஸ்லாம் பார்த்த எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பர்சனலாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் கண்டிப்பாக சொல்வேன், இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் மூவி, நான் ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.